ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அறிமுக இயக்குனர் அந்தோனி பாக்கியராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரகன் நடிச்சிருக்கிற சைரன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரோல்ல வந்திருக்கிற ஆயுள் கைதியான ஜெயம் ரவி கொடுக்கப்பட்ட அந்த 14 நாளுக்குள்ள அவர் செய்ய போற சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். தான் செய்யாத குற்றத்துக்கு ஆயுள் தண்டனையில் இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவரான ஜெயம் ரவி 14 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு 14 நாளுக்கு பரோல்ல வீட்டுக்கு வராரு. வீட்டுல இருக்க அத்தனை பேரும் அவரை பார்க்க ஆசையா இருக்கும் போது அவரோட ஸ்கூல் போற மக சின்ன வயசுல இருந்து கேலிக்கும் அவமானத்துக்கும் ஆளானதால கொலைக்கார அப்பாவை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் இருக்கா. ஜெயம் ரவி குடும்பத்துல இருக்கவங்க அவர் வந்திருக்கிறதே அவங்கள பாக்கிறதுக்கும் முக்கியமா மகளை பாக்கிறதுக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரோ வேற ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த நிலையில அடுத்தடுத்து சில கொலைகள் நடக்க ஜெயம் ரவியை சந்தேகப்படுறார் அந்த கொலைகளை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரி கீர்த்தி சுரேஷ். ஒரு கட்டத்துல அவர் பரோலை கேன்சல் பண்றதுக்கு ஒரு முக்கியமான நேரத்துல அவர் கைதும் பண்றார். ஆனா அவர் கூட எப்பவும் பக்கத்திலேயே ஷேடோ போலீஸா யோகி பாபு இருக்கும்போது எப்படி அது சாத்தியம்? இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதை. இதுல இருக்க சுவாரஸ்யமான அம்சம் என்னன்னா, ஒரு மனுஷன் 14 வருஷம் கழிச்சு பரோல்ல 14 நாளுக்கு தான் வெளியே இருக்க போறான். கிடைச்ச அந்த 14 நாளுக்குள்ள அவன் தன் மகளுக்கு அவனோட நிலைமையை புரிய வச்சு அவளோட பாசத்தை சம்பாதிக்கணும், தன்னை ஜெயிலுக்கு அனுப்பினவங்களையும் பழி வாங்கணும். இந்த கதைக்களத்தை வச்சு அதுக்குள்ள தேவையான எமோஷன்ஸ், அதிரடி காட்சிங்க, மைண்ட் கேம்னு நுழைச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னரை கொடுக்கறதுக்கு இயக்குனர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மெதுவா தொடங்கினாலும் 10 நிமிஷத்துல கதை வேகம் எடுக்குது. அடுத்தடுத்து கொலைகளும் அது செய்யப்படுற விதமும் உங்களை சீரியஸ் ஆகும். அங்கிருந்து ஜெயம் ரவியோட கால்குலேட்டட் அப்ரோச்சும், இதை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் நிலைமையை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு அவரை கார்னர் பண்ற ட்ரை பண்றதும் சுவாரஸ்யமா இருக்கும். ஜெயம் ரவி என்ன செய்யறாருன்னு உண்மை தெரியறதுக்குள்ள செகண்ட் ஆஃப் வந்துடும். சந்தேகங்க ஒன்னொன்னா தெளியும் போது போரடிக்க ஆரம்பிச்சிடும்னு இயக்குனர் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்ன ஒரு ட்விஸ்ட்டை சாமர்த்தியமா சொருகி கடைசி வரை பார்க்க வச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் வர ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் சாங் தான் டிஸ்டர்பன்ஸ். அடுத்த நெருடல் இயக்குனர் லாஜிக்கை பத்தி கவலைப்படாம எடுத்திருக்கிறது. ஆம்புலன்ஸ் டிரைவரா எளிமையாவும் பெப்பர் சால்ட் லுக்ல நடுத்தர வயது கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா புரிஞ்சிருக்கார் ஜெயம் ரவி. அவரோட அலட்டல் இல்லாத நடிப்பும் வசன உச்சரிப்புமா மகளோட அன்புக்காக தவிக்கிறவருமா ஆடியன்ஸ் மனதில் பதிகிறார் ஜெயம் ரவி. போலீஸ் அதிகாரியா வர கீர்த்தி சுரேஷ் ஒரு ஆக்ரோஷமான போலீஸா நடிக்க முயற்சி செய்யறார். அது சில இடங்கள்ல கை கொடுக்கறதால தப்பிக்கிறார். இந்த கேரக்டர் யோசிக்காம அவசர அவசரமா செயல்படுற மாதிரி வீக்கா அமைஞ்சிருக்கு. இதுலயும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்க தான் செய்யுது. ஜெயம் ரவியோட ஷேடோ போலீஸா வர யோகி பாபு பல இடங்களை சிரிக்க வைக்கிறார். ஆனா கைதோட கேஸ் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்காம வந்திருப்பார். ஜெயம் ரவி எனக்கு ஜீப் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னதை அப்படியே நம்புற மாதிரி அமைச்சது. அடுத்து அவர் சொல்ற சில வேலைகளை செய்யறதுன்னு அங்கங்க சில ஓட்டைங்க. அழகம் பெருமாள், சமுத்திரகனி, அஜய்ன்னு 3 வில்லன்க. 3 பேரும் மோசமானவங்கன்னு வசனத்துல மட்டும் இருக்கு. இதுல சமுத்திரகனி மட்டும் கொஞ்சம் மிரட்டலா இருக்கார். மொத்தத்துல விறுவிறுப்பான கதை, காதல், காமெடி, சென்டிமெண்டான காட்சிங்க, தரமான வசனங்க, கொஞ்சம் ஆக்ஷன், ஓகேவான இசைன்னு போரடிக்காம குடும்பத்தோட படத்தை பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.